பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை, அவை பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம், ஞானம் சுரக்கும் ஊற்று. A person's word can be a source of wisdom, deep as the ocean, fresh as a flowing stream. நீதிமொழிகள் அதிகாரம் 18 வசனம் 4. இந்த இறைவார்த்தையின் அருமை எத்தனை பேருக்கு தெரியும்? பெற்றோர்கள் நமக்கு கூறும் அறிவுரைகள் நமக்கு ஞானத்தை அளிக்கும் ஊற்று. அப்படிப்பட்ட பெற்றோர்களை அவர்களின் முதிர் வயதில் நாம் எவ்வாறு நடத்துகின்றோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த தலைமுறையில் உள்ளவர்கள் பிரைவசி, ஃப்ரீடம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி எவ்வாறு பெற்றவர்களை புண்படுத்தி இருப்போம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நலனுக்காக பல தியாகங்களை செய்தவர்கள். அவர்களின் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் வழங்கும் அறிவுரைகள் நம்முடைய காலத்துக்கும் அவை ஞானத்தை அளிக்கும் ஊற்று. அவர்களின் முதுமையை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை தாழ்த்தி அவமானப்படுத்தி அவர்களின் இயலாமையை சுட்டிக்காட்டி அவர்களின் அறிவுரையை கிண்டல் நக்கல் செய்து புறக்கணித்தோம் என்றால் அது நமக்கு தான் இழப்பு. நம் பெற்றோர்கள் கூறும் ஞானத்தை புறக்கணிப்பவர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அளிக்கும் ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் புறக்கணிக்கின்றோம் என்ற அர்த்தம். ஒவ்வொரு முறை நம் பெற்றோர்களை நமக்கு கூறும் அறிவுரைகளை ஏற்காமல் அவர்களை பிறர் முன்பு அவமானப்படுத்தும் பொழுது நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவையை சிலுவையில் அடிக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் பெற்றோருக்கு காட்டும் மதிப்பு, பரிவு கடவுள் இயேசு கிறிஸ்துவால் ஒருபோதும் மறக்கப்படாது. நமக்கு தேவையான அறிவுரையை கூகுள் என்னும் வெப்சைட் மூலம் பெறுகிறோம். நமது பெற்றோர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைக்காதீர்கள். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் விஞ்ஞானத்தால் புரிந்து அறிந்து கொள்ள முடியாது. அதே போல நம் பெற்றோர்கள் அளிக்கும் ஞானம் நிறைந்த வார்த்தைகள் இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அருமை உங்களுக்கு புரியாது. ஒரு காலகட்டங்கள் வரும், அப்பொழுதுதான் அவர்களின் அருமை உங்களுக்கு புரியும். அவர்கள் கூறின வார்த்தைகள் எவ்வளவு விலை மதிப்பானது, ஞானம் மிக்கது என்று அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். பெற்றோர்களை புரிந்து மதித்து வாழ நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் வரம் கேட்டு ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.